பாமகவின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கட்சியில் இருந்து பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் நீக்கிவிட்டார். அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிவடைந்து விட்டது என்றும் கூறியுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதை தொடர்ந்து பாமகவின் தலைவரான அன்புமணி என்ன செஞ்சிருக்காருன்னா வழக்கு தொடர்ந்திருக்கார். உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையல் நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்கின் மூலமாக பொதுக்குழு கூட்டுவதற்காக உரிமை கோரி அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதை தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையமானது அன்புமணியை வருகின்ற 2026 வரை தலைவர் பதவி நீட்டிக்கும் என்றும் கூறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் திரு அன்புமணி அவர்கள் ஆகஸ்ட் 9 பொதுக்குழுவை கூட்டி தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் இப்படியான நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். இப்படியாக நிர்வாகிகளை முடிவெடுத்து அதன் ஆணையத்தை சட்டப்பேரவை தலைவர் அப்பாவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த ஆணையத்தை சமர்ப்பித்து 22 நாட்கள் ஆகியும் இன்னும் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டி வரார். திமுகவுக்கு தாளம் தட்டுகிறவர்களுக்கு தான் அங்கீகாரம் வழங்கப்படும், எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படாது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரு அன்புமணி அவர்கள் வைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்புமணியினோட வளர்ப்பு சரியாக இருந்தால் புது கட்சி தொடங்கட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவரு சொல்லி வருகிறார். இப்படி தொடர்ந்து மோதல் போக்கானது போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கட்சி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது பாமகவின் கட்சி விதிப்படி தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையம் இதற்கு என்ன முடிவெடுக்கும், பாமகவின் பெயர், கட்சி, சின்னம் இது யாருக்கு சேரும் அப்படிங்கிற வழக்கும் தொடரப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல திரு அன்புமணி அவர்களுக்கே கட்சி சேருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாமகவின் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. கட்சி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது 2 அணியினரை வைத்துதான் நடக்கும். ராமதாஸ் அணியில பாத்தீங்க அப்படின்னா ஜி.கே. மணி, அருள் இவர்கள் எல்லாம் இவர்களோட இருக்கிறாங்க. அன்புமணி பக்கம் மற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்படி 2 அணிகளிலுமே எத்தனை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இதை வைத்துதான் யாருக்கு கட்சி சொந்தம் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அதே மாதிரி ஆகஸ்ட் 17 ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டி அவர் ஒரு முடிவுகளை, தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். இப்படி 2 பக்கமும் 2 அணிகளும் பிரிந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறது, யாருக்கு இந்த கட்சி சொந்தமாக போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.